தமிழ்நாட்டின் வளர்ச்சிப் பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விடமாட்டோம், வெல்வோம் ஒன்றாக. சம வேலைக்கு சம ஊதியம் என்ற அடிப்படையை கோரி இடைநிலை ஆசிரியர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் இடைநிலை ஆசிரியர்களுடன் அமைச்சர் அன்பில் மகேஷ் இன்று பேச்சுவார்த்தை நடத்த இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. இன்று காலை 11 மணிக்கு சென்னையில் பேச்சுவார்த்தை நடைபெற இருப்பதாக தகவலானது வெளியாக இருக்கிறது. இது பற்றிய மேலும் தகவலை செய்தியாளர் சங்கரன் கூற கேட்கலாம். சங்கரன், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் கல்பனா. அரசு பள்ளிகளில் பணிபுரியக்கூடிய இடைநிலை ஆசிரியர்கள் தங்களது அந்த சம்பள பிரச்சனையை சரி செய்ய வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கையை வலியுறுத்தி டிசம்பர் 26ஆம் தேதியிலிருந்து சென்னையில் தொடர் போராட்டங்களை நடத்தி வருகிறார்கள். நேற்றோடு 19 நாள் போராட்டங்கள் நடைபெற்றிருக்கின்றன. இன்று 20வது நாள், இன்றும் போராட்டம் நடைபெற இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழலில் பள்ளிக்கல்வி அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆசிரியர் சங்க நிர்வாகிகளோடு இன்று காலை 11 மணிக்கு பேச்சுவார்த்தை நடத்துகிறார் என்ற அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகி இருக்கிறது. பசுமை வழிச்சாலையில் இருக்கக்கூடிய அமைச்சருடைய இல்ல அலுவலகத்தில் இந்த பேச்சுவார்த்தையானது நடைபெற இருக்கிறது. இடைநிலை ஆசிரியர் சங்க நிர்வாகிகள், மாநில நிர்வாகிகள் பலரும் அமைச்சருடனான இந்த பேச்சுவார்த்தையின் போது பங்கேற்கிறார்கள். எப்போதும் இல்லாத அளவிற்கு இடைநிலை ஆசிரியர்கள் இந்த முறைதான் 19 நாட்களாக தொடர் போராட்டங்களை சென்னையில் நடத்தி இருக்கிறார்கள். இதனால் அரசு பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்பு வெகுவாக பாதிக்கப்பட்டிருக்கிறது என்ற தகவலை கல்வித்துறை ஏற்கனவே தெரிவித்திருக்கிறது. இந்த நிலையில் ஆசிரியர்களுடைய போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வரும் வகையில் அமைச்சர் இன்று காலை 11 மணிக்கு பேச்சுவார்த்தை நடத்த இருக்கிறார். இந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்பட்டால் ஆசிரியர்களுடைய போராட்டம் முடிவுக்கு வரும். எனவே இந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகுதான் என்ன நடைபெறப் போகிறது, அரசுடைய நிலைப்பாடு என்ன, ஆசிரியர்களுடைய அவர்கள் தொடர்ந்து தங்களுடைய கோரிக்கை நிறைவேற்ற வேண்டும் என்பதில் தெளிவாக இருக்கிறார்கள். எனவே அரசனுடைய நிலைப்பாட்டை பொறுத்துதான் இந்த போராட்டம் முடிவுக்கு வருமா வராதா என்பது தெரிய வரும். கல்பனா, உங்களுடைய தெளிவான தகவல்களுக்கு நன்றி சங்கரன். தமிழ்நாட்டின் வளர்ச்சிப் பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விடமாட்டோம், வெல்வோம் ஒன்றாக.